தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு இனி 18% வரி விதிக்கப்படும் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அமெரிக்க அதிபர் டிரம்புடனான உரையாடலுக்கு பிறகு பிரதமர் மோடி பதிவு. அமெரிக்கா இந்தியா இடையே ஏற்பட்டுள்ள வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இரு நாட்டு மக்களும் நன்மைகளை பெறுவார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். அமெரிக்காவின் நெருக்கடிக்கு பயந்துவிட்டார் பிரதமர் மோடி. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சு வெங்கடேசன், மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட 8 பேர் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இருந்து நீக்கம். சபாநாயகர் இருக்கைக்கு அருகில் சென்று காகிதங்களை கிழித்தெறிந்து அமளியில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. அதிமுகவின் 31 ஆண்டுகால ஆட்சியாலேயே தமிழ்நாடு வளர்ச்சி கண்டுள்ளது. மாநிலங்களவையில் அதிமுக எம்பி இன்பதுரை பெருமிதம். கொளத்தூர் ரெட்டேரி சந்திப்பில் ஏரிக்கரை பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். மறைந்த முதலமைச்சர் அண்ணா நினைவு தினத்தையொட்டி மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் EPS மரியாதை. அசாத்திய வாழ்க்கை வாழ்ந்த சாமானிய மனிதர் அண்ணா என புகழாரம். அதிமுகவினரை ஊழல்வாதிகள் என்று கூறும் விஜய், அவரிடம் கருப்பு பணம், வெள்ளை பணம் எவ்வளவு இருக்கிறது என கூற முடியுமா? அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவன் பள்ளிக்கு கஞ்சா எடுத்து சென்ற சம்பவம் இந்த போதை மாடல் அரசின் அவல ஆட்சிக்கான உதாரணம். திமுக அரசு மீது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடும் சாடல். திமுக ஆட்சியில் கல்வி நிலையங்கள் கூட போதைப் பொருட்களின் புகலிடமாக மாறியிருப்பது தமிழகத்திற்கே தலைகுனிவு. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடும் விமர்சனம். வரும் 6ஆம் தேதி முதல் தாவேக விருப்ப மனு விநியோகம் தொடக்கம். பிப்ரவரி 14ஆம் தேதி வரை தலைமை அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிப்பு. முருகன் பக்தி பாடலை இழிவுபடுத்தியதாக தாவேக தலைவர் விஜய், பாடகர் வேல்முருகன் ஆகியோர் மீது குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இந்து முன்னணியினர் புகார். பணி நிரந்தரம், முறையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம். வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி திமுக அரசுக்கு எதிராக முழக்கம். சென்னையில் அனைத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தொடர் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவ பணியாளர்களை கைது செய்த போலீசார். தங்கம் சவரனுக்கு 2560 ரூபாய் உயர்ந்து 1,14,160 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை உயர்வால் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி. சாலையில் கிடந்த 45 சவரன் தங்கத்தை போலீசில் ஒப்படைத்த தூய்மை பணியாளர் பத்மாவை நேரில் அழைத்து பாராட்டிய நடிகர் ரஜினிகாந்த். தங்கச் செயினையும் பரிசளித்தார். 3 மாதங்களுக்கு பிறகு வீழ்ச்சியடைந்த தக்காளி விலை. கணிசமாக விலை குறைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. நடப்பாண்டில் UPI பயன்பாட்டில் புதிய உச்சம். 230 லட்சம் கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாக மத்திய அரசு தகவல்.
இந்தியாவிற்கான இறக்குமதி வரி 25%-இருந்து 18% குறைப்பு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தால் மேக் இன் இந்தியா திட்டம் வலுப்படும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் இந்தியாவில் 19 விமான விபத்துகள் அரங்கேறியிருக்கின்றன. மத்திய விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் முரளிதர் மொஹல் தகவல். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா மீதான வரி 18% குறைப்பு. தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்திலேயே இந்தியாவுக்குத்தான் குறைந்த வரி விகிதம் விகிப்பு. பலூசிஸ்தானில் பாதுகாப்பு படைகள் பிரிவினைவாதிகளிடையே மோதலில் 200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக தகவல். சண்டை தொடருவதால் பாகிஸ்தானின் பலூசிஸ்தானில் பதற்றம் நீடிப்பு. பாப் இசை மன்னன் மைக்கேல் ஜாக்சனின் சுயசரிதை திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. ஏப்ரல் 4ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என அறிவிப்பு.